கேட்கிறதா என் குரல்? வினாவிடை. காற்றின் வேறு பெயர்கள் யாவை? காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் காற்று அழைக்கப்படுகிறது. பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, வாடைக்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல்காற்று, பேய்க்காற்று, சுழல்காற்று, சூறாவளிக்காற்று என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. 4 திசைகளில் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கு என்பதற்கு குணுகு என்னும் பெயருண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது காற்று கொண்டல் எனப்படுகிறது. கொண்டலாக காற்று குளிர்ச்சி தருகிறது, இன்பத்தை தருகிறது, மழையை தருகிறது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று எனப்படுகிறது. மேற்கு என்பதற்கு குடுக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது கோடைக்காற்று எனப்படுகிறது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறது. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாகிறது. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று எனப்படுகிறது. இக்காற்று பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. தெற்கிலிருந்து வீசும்போது காற்று தென்றல் எனப்படுகிறது. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறது. இலக்கியத்தில் காற்று எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? தென்றலாகிய காற்று பலவித மரங்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கொடிகள் காற்றை வண்டோடு பூக்க மணவாய்த் தென்றல் என நயம்பட உரைக்கிறார். பலப்பட்டை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொருப்பிற் செந்தமிழ் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறாள். அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் காற்று நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. ஹிப்பாலஸ் பருவக்காற்று பற்றி எழுதுக. கி.பி. முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறித்துறை முகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்று யாவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிறது. மரம் தரும் வரம் விளக்குக. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளியை காற்றை மரம் தரும். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய்
நிலக்கரி முதலிய புதைவடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டுச் சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். காற்றை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே நம் எதிர்கால நலமும் ஆகும். ஆற்றல் வளமாக காற்று எவ்வாறு செயல்படுகிறது? காற்று உயிர்வளி தந்து உயிர்களை காக்கிறது. தாவரங்களின் ஒளி சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றது. விதைகளை எடுத்துச் சென்று பல இடங்களிலும் தூவுகிறது. பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மணத்தை சுமந்து உயிர் சங்கிலித் தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றது. இவை மட்டும் அல்லாமல் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் காற்று உள்ளது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் எனும் பழமொழிக்கு காற்று வித்தாகிறது. ஆற்றல் வளமான காற்றை பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும்போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிமவளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும், இந்தியாவில் தமிழகம் முதல் இடம் வகிக்கிறது என்பது பெருமைக்குரியதாகும். மனிதனால் காற்று எவ்வாறு மாசு அடைகிறது? ஒவ்வொரு வினாடியும் காற்று நம்மால் மாசுபடுகிறது. குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதனின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என மனிதர்களின் அத்தனை செயல்பாடுகளும் காற்று பாழாக்கப்படுகிறது. இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்கள் உருவாகின்றன. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது மிகவும் வருந்தத்தக்கதாகும். நீக்கும் வழிமுறைகள்: பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். குளிர்சாதன பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும். விறகு அடுப்பு எரிப்பதை தவிர்க்க வேண்டும். நெகிழி எரிப்பதை தவிர்க்க வேண்டும்.